பிரான்சின் டொர்மொண்டியில் அமைஞ்சிருக்கிற மோன்ட் சென்ட் மிசல் போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 330 கிலோமீட்டர் ஒரு தொலைவில் இருக்கு இந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் செல்லும் போய் சேர்றதுக்கு. இதை போகிறது வேலை என்னென்னு சொன்னால் இந்த கோயிலோட வரலாற்றை பார்த்தா இது ஒரு காலத்தில் கோயிலாகவும் இருந்திருக்கு, கோட்டையாகவும் இருந்திருக்கு, பிற்பட காலங்களில் இது சிறைச்சாலையாகவும் இருந்திருக்கு. இப்போ யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக இந்த இடம் இருக்குது. இதை புனித மீட்கல் மலைன்னு சொல்லி தமிழில் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. கார்லேயோ இல்லாட்டி பஸ்லேயோ நான் வந்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. அதுக்கு 15 யூரோ கட்டணும். அங்கே காரையோ பஸ்ஸையோ பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த சிகிச்சைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரும். அதுக்கு பஸ் அவங்க ஃப்ரீயாகவே விடுறாங்க. அந்த பஸ்ஸை எடுத்து இங்கே வரணும், இல்லாட்டி நடந்து வாழ்ந்தாலும் நாங்கள் நடந்து வரலாம். இதுதான் அந்த பஸ். இந்த பஸ்ஸில் தான் அவை அந்த ஃப்ரீயை அங்கேருந்து அந்த இடத்துக்கு கொண்டே ஆக்கில் விடுறது. வேறு அந்த பஸ் போய்கின்றது. எவ்வளோ மக்கள் போய்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இப்படியே நாங்கள் நடந்து தான் போய்கொண்டிருக்கோம். நிறைய பேர் நடந்து போய்கொண்டிருக்கணும். பஸ் பாருங்க மாறி மாறி இங்கேருந்து மக்களை ஏற்றி கொண்டு அங்கே கொண்டு விட்டு பேர்ந்து அங்கே இருந்து திரும்ப அவர்களுடைய கார் வாகனங்கள் இருப்பதற்கு இடத்தில கொண்டு அவர்கள் இறங்கி கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்க எப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு அழகான இடம். இதில் உங்களுக்கு தண்ணி மாதிரி தெரியுது. இதில் கடல் இந்த தீவன் சொல்கிறது இதை சூழ உள்ள கடல் நீர் தான் இதுக்கு உள்ள தண்ணி. எப்படியுமா அவங்க தொடர்ந்து பார்ப்பது என்ன வேறு சொல்லி இந்த டென்னன்ஸ் சொன்னால் இதை பாருங்க இது என்ன ஒரு அந்த அற்புதமாக இருக்குன்னு. இதை சூழ கடல் நீர் தான் இருக்குது. ஆனால் இந்த வரலாறு சொல்லு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த கடல் நீர் அதாவது இரவு நேரத்தில் அதிகரித்து காணப்படுமாம். அதை விட காலை நேரத்திலிருந்து மாலை நேரம் குறைவடைந்து இரவு நேரத்தில் அதிகரிக்கப்படுமா. எப்படி இருக்குன்றதை நாங்கள் உண்டைக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். சொல்ல என்னன்னு சொல்கிறோன்னு தெரியல. அப்படி ஒரு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. உள்ளுக்கு எந்தெந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியும் அந்த காலத்தில் இது எப்படி இந்த இடம் இருந்திருக்கோன்னு சொல்லி நாங்கள் என்னை போய் பார்ப்போம். வாங்க அப்படி தொடர்ந்து போவோம். சார் இங்கேருந்து பார்க்கையே ஒரு அந்த கடலுக்கு மேலே ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தால் தான் அவர் நடந்து போய்கொண்டிருக்கிறேன். கீழே கடல் நீர் இருக்குது. ஆனால் இப்போ இதில் அவர் சொல்லி நினச்சிருக்கேன் இந்த கீழே இருந்த கடல் நீர் இப்போ எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு கடல் நீரெல்லாம் தெரியுது இருக்குது. நாங்கள் இப்போ வந்துட்டு நேரம் காலமே 9:30. ஆனால் இப்போ கடல் நீர் அதை பார்த்துக்குள்ள அந்த கோட்டையை சுற்றியெல்லாம் முன்பக்கமாக இருக்கின்றது. எங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இப்போ தண்ணி இந்த நேரம் குறைவடைந்து மாலை நேரத்துக்கு பிறகு மீண்டும் அதிகரிக்கும் சொல்லி தெரியும். இது என்ன இப்போ கடல்னு சொல்லி சொன்னால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நம்ப முடியல, அற்புதமாக இருக்குது. இது எனக்கு முதல் முறையாக இருக்குது நான் இது சொல்லி சொல்கிறது. ஒவ்வொரு நாம சுவாரஸ்யமாக இருக்குது இதை பற்றி பார்க்குறதுக்கு. வாங்க வேணும் பார்ப்போம் என்ன எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இங்கே வேறு கொஞ்சம் இல்லை இந்த பாலத்தோட போய் கொண்டிருக்கோம். பாலத்துக்குள்ள இப்போ கடல் நீர் இருக்குது. இந்த சைட் பேங்க நான் உந்துக்கு வரைக்கும் தண்ணி இருந்தது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் திரும்பி பார்த்தேன் இப்படி தண்ணி இருக்கா இல்லையான்றதை தொடர்ந்து பார்ப்போம். பிறகு என்ன ஒரு வித்தியாசம் இது அந்த காலத்தில் இப்போ ஒரு பாதுகாப்பான பழமை இந்த ஒரு கோட்டையாக இருந்திருக்கும். அந்த வரலாறுகள் சொல்லுது இது ஒரு அரண்மனையாக இருந்திருக்குன்னு சொல்லி, சிறைச்சாலையாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்வது. வாங்கோ இது இப்பொழுது ஒரு புதியதாக பாரம்பரியம் விஷயமாக பாதுகாக்கப்பட்டு சுற்றுலாத்தலமாக இருக்கின்றது.
Did you know there's an entire island in France crowned by a medieval monastery that seems straight out of a fairy tale? Welcome to Mont Saint-Michel Abbey, a marvel that challenges both history and imagination. Imagine a place where the tide can isolate the island from the mainland, creating a mystical effect that has drawn pilgrims and tourists alike for centuries. But here's where it gets wild. Mont Saint-Michel was built starting in the 8th century when, legend has it, the Archangel Michael himself demanded a church be built atop the rock. Fast forward through time, and this abbey evolved into a beacon of Gothic architecture, with each stone telling a story of faith, invasions, and the unbreakable human spirit. It wasn't always serene, though. This island has witnessed Viking sieges, English assaults during the 100 Years' War, and even served as a prison during the French Revolution. Yet it stands, a testament to endurance and the engineering, a marvel. Builders faced the immense challenge of constructing on a rock amid strong tides. The result? A gravity-defying structure that appears to soar into the heavens. A visual poetry of spires, cloisters, and gardens. So, next time you're thinking of an adventure, why not tread the path of pilgrims from ages past and discover the magic that is Mont Saint-Michel? இந்த கடலை பற்றின்னு சொன்னால் இது தீவன்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னு சொன்னால் இரவு நேரத்தில் இந்த கடல் தண்ணி கூடும். தண்ணி ஒரு தண்ணி கூடிக்கொண்டு வரும். விடிய 7 மணிலேருந்து பின்னர் இரவு 7 மணி வரைக்கும் தண்ணி இல்லாமல் தண்ணி வற்றி மணல் இருக்கும் இந்த விடத்தை பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குற பொருளுக்கு 11 யூரோ டிக்கெட்டு வாங்குறாங்க. இப்போ உள்ளே போய் பார்ப்போம்பாங்க. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்காக லைனில் நிற்கிறோம். அதிகளவான மக்கள் கூட்டமாக இருக்குது. ஆகவே ஒன்றுக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு சிறிது நேரம் தாமதமாகி கொண்டிருக்கின்றது. தாருங்க இப்போ நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரு 2 இதாக இருக்குது. நான் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க இந்த அந்த பக்கம் உள்ள பார்க்கும்போது கடல்னே தெரியுது. இப்போ எல்லாத்தையோட பார்த்து வைங்க. இப்போ கடல்னே தெரியுது. இந்த கட்ட அமைப்புகளை பாருங்க. என்ன மாதிரி ஒரு இது என்ன இந்த காற்றில் எல்லாம் காட்டுறது அதுதான விஷயம். இருந்து பார்க்கும்போது வேறு வீட்டு அந்த கடல் நீரிதால போய் வர பாதை இதுக்குள்ளே இப்போ சுற்றுலாத்தலம் செலுத்துறோடைய கடைகள் தொழில்கள் இருக்கு. மக்கள் மேலே ஏறி பார்த்து கொண்டிருக்கணும். வாங்க இப்போ இதெல்லாம் பார்ப்போம் நாங்களும். அதிகாலை வீடு தானே. அப்போ இந்த படிகள் ஏறும்போது சரியான கஷ்டமாக இருக்குது. காலெல்லாம் இந்த நோட்டு மாதிரி இருக்குது. இங்கே ஒரு வகையான பறவை இதுதான் அந்த கடல் தண்ணி பிறப்பு ஒரு இந்த தூணுங்க மாதிரி இருக்கு. ஒரு சிலையை வச்சு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அது அமைதியாக சத்தமுடாவே இருக்குது. ஆக போய் இருக்குது வடிவாக இருக்குது. நாங்கள் இப்போ மேலே படிட்டு மேலே வந்துட்டு மேலே இருந்து பார்க்கும்போது இவ்வளோ ஒரு அழகான ஒரு வியூ எனக்கு அந்த பறவைகளும் பறந்தோன்று இருக்குது. இது ஒரு வகை புறா கூட இருக்குது. இந்த கூட்டை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துக்கு பல நாட்டு மக்களும் சுற்றுலாத்தலாக இந்த இடங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கணும். இது என்னன்னு சொன்னால் அந்த உடல் சடலங்கள் சிதைக்கப்படுற இடமா இங்கே பாருங்க. என்னெல்லாம் பாரம்பரியமாக கட்டிக்காக விட நான் மேலே வேணும் வந்துட்டு மணிக்கூட்டு கூற மாதிரி மணிக்கூட்டு அந்த இது அவனுக்கு நேரங்கள் பார்க்குறது. வந்துட்டு இந்த இதில் பார்க்குறதுங்க நீ என்ஜின் மீன் எப்படி இருக்குது கடந்து போயிருந்தேன்னு சொன்னால் இந்த கோட்டையை விட்டு அங்கே போயிட்டு கொண்டது நீரின் அளவு குறைவடை என்னன்றது உங்களுக்கு அந்த நீர் அங்கே அந்த தெரியுது. அப்படியா அது தண்ணி அந்த கரையிலேருந்து கரையில் தரை மட்டும்தான் தெரிஞ்சுருக்கும். அப்படி குறைவடை என்னன்றது இஞ்சிலிருந்து வேறு பண்ணாங்க மேலே பாவி இப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது ஒரு சரியான ஒரு பாதுகாப்பான பழமிக்க ஒரு போட்டியாக ஒரு வணக்கத்திடமாகத்தான் இருந்திருக்குது. அந்த காலத்தில் ஒரு யுத்தனை வந்துட்டு நம்ம இறந்துருக்கு. என்னன்னு சொல்கிறோன்னு தெரியல. அப்படி ஒரு இது பார்க்க பிரமிப்பாக இருக்குது. என்ன இதை நாங்கள் வர்ணிக்கிறோம் தெரியுது.
அவ்வளவு சனத்தம். கட்டட அமைப்புகள் கட்டத்தின் இது ஒரு என்னன்னு சொல்கிற ஒரு தேவாலயம் மாதிரி தான் இருக்குது. ஒரு தோட்டத்தை பார்க்கீங்க. இப்படியே வாங்க பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம் என்ன வேறு என்னன்னு சொல்லி. சரி, நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். வேறுங்க கடலை நீரை பாருங்க, அப்படி அந்த அலை அங்கே அந்த இந்த இடத்துல வழி நோக்கி போய் கொண்டு இது இந்த இடத்துல சொல்லி இங்கே நீர்மட்டம் குறாயுது. கிண்ணுக்கு வாங்க, நாங்கள் தொடர்ந்து போய்க்கு தெரியும் என்ன வேலைன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுற நீர்மட்டம் குறைஞ்சிருக்கா இல்லையா. நாங்கள் காலை வரைக்கும் இருந்த மாதிரி தான் அந்த முன்பக்க தோட்டங்கள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். முன்பக்கத்தில் உள்ள நீர்மட்டம் இப்போ என்னன்னு சொல்லிட்டுனா நான் மேலே போய் கொண்டு இருக்கிறோம். டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு. இப்போ என்னன்னு சொல்லிச்சுன்னா உள்ளுக்குள்ளே புகைப்படங்கள் இருக்கிற. அப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு இப்போ இது எல்லாம் பார்க்காம இருக்கிற மிகுதிட்டங்களை பார்ப்பதற்காக தரையில் இறங்கி கொண்டுகின்றோம். எந்த நீங்கள் 4 பக்கம் சுற்றி பார்த்தாலும் ஊட்டிய மாதிரி தூட்ட மாதிரி தான் இருக்குது. கட்ட அமைப்புகள் எல்லாமே அவருடைய சுற்றிக்கொள்ள நீர் இருக்குது. இதோட வித்தியாசமான இது சார் மக்கள் எல்லோரையும் இங்கே அதிகளவு வர தோன்றது காரணம் இது ஒரு வித்தியாசமான ஒரு இது. இங்கே எங்கள் நீர்மட்டம் இதெல்லாம் இருந்தது. இப்போ நீர்மட்டம் போய் மண் தான் தெரியும். இது இனி மாலை 5 மணி 6 மணி தானே இந்த இதுக்கு நீர்மட்டம் பெறும் மாறிகளா நீர்மட்டம் பெறுமா அப்படின்னு சொல்லி வியப்பாக தானே இருக்குது. இப்படி நாங்கள் ஒரு தான் கேள்விப்பட்டத்தில் இந்த கடல் அப்படியே இருக்கு. அந்த காலத்தில் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே இந்த கட்டங்கள் கட்டி ஒரு இடமா பார்த்துருக்கீங்க. இது அந்த நான் நினைக்கிறேன் இந்த இதுக்குள்ளால் அந்த கேம்ப் மாதிரி ஒரு அந்த ரகசிய இதுகள் யார் வரையிடம் போயினோன்னு சொல்லி பார்க்குறோம். முடிஞ்சு அந்த நீர்மட்டங்கள் எல்லாம் சரியாக குறையோட நின்றுதான் தெரிய ஒழுகிறது. நாங்கள் 3 காலம் வேறும் போய் எல்லா அளவும் நீர்மட்டம் டைரக்டரு இது இந்த தோட்டம் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் அவ்வளவுகளாக முற்றுமுறை இது எல்லாமே நீங்கள் இது என்ன ஒன்றுக்கு போய் பார்த்தா தெரியும். முற்றுமுழுதாக நீட்டினால் தான் கடல் நீர் நிறையாவே தான் இருந்தது. அவ்வளவும் குறைவடைந்து திரையிட மண் தான் தெரியுது. வடிவேப்பார் இப்போ பாலத்துக்கு எல்லாம் நீரே இல்லை. நாங்கள் வரும்போது இவ்வளவு நீர் இருந்ததோ இந்த மாதிரி போய் கொண்டு இருந்தது. இது அதிசயம் தானே. எங்கள் மக்கள் எல்லாம் அந்த வினோதம் எல்லாம் தண்ணி இருந்தது. காரணமே கடல் தண்ணியாக இருந்தது விடமில்லை. இப்படி ஒரு கடலை நாங்கள் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் நாங்களே இதால் தண்ணிகளால் வந்ததாங்க. காலம் வரும்போது காலையில் இருந்தது. இப்போ நேரம் சரியாக ஒரு 11 12 மணி தான் இருக்கும். தண்ணீரை பிறகு தண்ணீரே இல்லாமல் மணல் தான் தெரிகிறது. இதுதான் இந்த இடத்தின் மகிமையின் சிறப்பு சொல்லியாக சொல்லினோம். வாங்க நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரி வரம் இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வேறு முதிவரம் எல்லாம் இந்த இடம் நிறைந்த தண்ணி கடல் நீரால் தான் இருந்தது. தற்சமயம் பாருங்கோ கடல் நீர் குறைவடைந்து என்ன கடல் நீர் இல்லாமலே மணல் நிலமாகத்தான் காணப்படுகின்றது. மீண்டும் இந்த இடத்திற்கு மாலையாகும்போது 5 மணி 6 மணி அளவில் தண்ணீர் இங்கே பாருங்க. நான் காலை வரும்போது இப்படி தண்ணி இருந்த இந்த இடத்தில் கடல் நீர் இப்பொழுதும் பாருங்க 2 உங்களுக்கு சாறு சாப்பிட்ருக்கு. இந்த ஒரு பறவை இந்த இடத்தில் நீராக பறந்து கொண்டு இது ஒரு அபாயம் எங்களை கவனமாக இருக்கும் சொல்லி சொன்னவை. அதில் அதுக்குரிய பதாதைகள் போட்டிருக்குது. பாருங்க மக்கள் இந்த இடத்துல கால் நயந்தளவில் தான் போனார்கள். இப்பொழுது அந்த கரைகள் எல்லாம் இருக்கிற மழத்துறையில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றார்கள். World wonderful place. No words to say. Wow. சரி, இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன்.